வசந்தகுமார். தன்னம்பிக்கை என்ற ஒன்றை மனதில் ஆழமாக பதிய வைத்திருந்தால் வாழ்க்கையில் நிச்சயம் வெற்றி பெறலாம் என்பதற்கான சரியான எடுத்துக்காட்டு இவர். ஏழையாய் பிறந்தது குற்றமல்ல, சாகும் பொழுது நீங்கள் ஏழையாக செத்தால் அது உங்கள் குற்றம். தனக்குள் மறைந்திருக்கும் அளவற்ற திறமையை கண்டுபிடித்து அதை செயல் வடிவில் காட்டி அனைவரையும் வியக்க வைத்தவர் இவர். பத்துடன் ஒருவன் இருக்கக்கூடாது, மாறாக தனித்து தெரியக்கூடிய உயர்ந்த மனிதராக வாழ்க்கையில் வரவேண்டும் என்பதை மனதில் ஒரு வெறியாகவே வைத்துக்கொண்டு செயல்பட்டவர் இவர். ஒரு நட்சத்திர தொழிலதிபராக ஆட்சி செய்தவர் இவர். அரசியல் உலகில் மக்களுக்கு சேவை செய்வதே தன் பணி என்று மக்களின் தொண்டனாக பவனி வந்தவர் இவர். வர்த்தக உலகில் வசந்தகுமார் ஒரு அரசராகவே வலம் வந்தார் என்றால் அதற்கு பின்னால் இருப்பது அவருடைய கடுமையான உழைப்பு. அரசியல் உலகில் அவர் மறக்க முடியாத மன்னராக மின்னினார் என்றால் அதற்கு பின்னால் இருப்பது அவருடைய மக்கள் பணி ஆர்வம். உழைப்பு, 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 இதுதான் அவரின் தாரக மந்திரம். அதுதான் சாதாரண குடும்பத்தில் பிறந்த அவரை சாதனை சக்கரவர்த்தியாக ஆக்கியது. இன்றைய ஜென்சி தலைமுறை அவரை பற்றி அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். இளம் தலைமுறையைச் சேர்ந்தவர்களுக்கு ரோல் மாடலாக இருக்கும் அவரின் வாழ்க்கை கதை கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும். அதற்காகவே இந்த ஆவணப்படம். வசந்தகுமாரின் பிறந்த தேதி ஏப்ரல் 14, 1950. இவரின் தந்தையின் பெயர் ஹரிகிருஷ்ண பெருமாள், தாயாரின் பெயர் தங்கம்மை. பிறந்த ஊர் அகஸ்தீஸ்வரம். திரு குமரி அனந்தன் அவரின் அண்ணன். கன்னியாகுமரியில் உள்ள பஞ்சாயத்து பள்ளிக்கூடத்தில் வசந்தகுமார் ஆரம்ப படிப்பை படித்தார். பின்னர் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் BA மற்றும் MA பட்டங்களை பெற்றார். படிப்பிற்காக அவர் எடுத்துக்கொண்ட பாடம் தமிழ். கல்லூரி படிப்பை முடித்தவுடன் சென்னைக்கு வந்துவிட்டார். VGP நிறுவனத்தில் பணியில் சேர்ந்தார். விற்பனை பிரதிநிதியாக அங்கு பணிபுரிந்த காலகட்டத்தில் வசந்தகுமாருக்கு மிகச்சிறந்த அனுபவங்கள் கிடைத்தன. மாத தவணை முறையில் மக்களுக்கு தேவையான வீட்டு உபயோகப் பொருட்கள் அங்கு எப்படி விற்பனை செய்யப்படுகின்றன என்பதை பற்றி அவர் ஆழமாக கற்றுக்கொண்டார். VGP நிறுவனத்தில் அவர் பெற்ற பயிற்சி அவருடைய பிரகாசமான எதிர்காலத்திற்கு அடிப்படையாக அமைந்தது. அந்த சிறந்த அனுபவங்களை மூலதனமாக வைத்து அவர் தன் பெயரில் வசந்த் அண்ட் கோ என்ற வர்த்தக நிறுவனத்தின் முதல் கிளையை சென்னை தியாகராய நகர் பேருந்து நிலையத்திற்கு அருகில் தெற்கு உஸ்மான் சாலையில் திறந்தார். இது நடைபெற்றது 1978 ஆண்டில். இளவல் வசந்தகுமார் குருவை மதிக்கும் ஒரு அற்புதமான சிஷ்யர். எதையும் முடியும் செய்யும், நம்மால் முடியும் நம்பிக்கை வந்து மிக குறுகிய காலத்திலே மிக அற்புதமாக தொழில் செய்து இந்தியாவிலே நம்பர் 1 என்கின்ற இடத்தை பிடித்து கொண்டார்.
வசந்தகுமார் அவர்களின் கடுமையான உழைப்பின் பயனாக இன்று வசந்த் அண்ட் கோ வர்த்தக உலகில் பல கிளைகளுடன் எந்த அளவிற்கு கம்பீரமாக கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கிறது என்பதை மக்கள் அறிவார்கள். தமிழகம் தவிர கர்நாடகம், புதுச்சேரி ஆகிய மாநிலங்களிலும் வசந்த் அண்ட் கோவிற்கு கிளைகள் இருக்கின்றன. வர்த்தக உலகில் தன் பெயரை ஆழமாக பதிய வைத்த வசந்தகுமார் அரசியல் உலகிற்குள்ளும் நுழைந்து தன் பெயரை பதித்தார். பல வருடங்களாக காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினராக இருந்த அவர் 2006ஆம் வருடத்தில் நாங்குநேரி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டார். தன் மக்கள் பணியை அருமையாக செய்த அவரை நாங்குநேரி தொகுதியில் மக்கள் மீண்டும் தங்களின் எம்எல்ஏவாக 2016ஆம் வருடத்தில் தேர்வு செய்தார்கள். என்னை பொறுத்தவரையிலே சரித்திரம் படைத்திருக்கின்ற என் தொகுதியில் அரசாங்கம் செய்ய முடியாத காரியங்கள், குளங்களை தூர்வாங்குவது, கால்வாய்களை சரி செய்வது, 100 ஆண்டுகளாக சரி செய்ய முடியாத பாலங்களில் புதிய பாலங்கள் அமைப்பது, 28 கோடி ரூபாயில் தனியாக தண்ணீர் மக்களுக்கு கிடைக்க நான் போராடி வாங்கியிருக்கின்றேன். ஏறத்தாழ 869 கோடி ரூபாயில் தாமிரபரணி கருமேனியாறு பச்சையாறு இணைப்பு இந்தியாவிலேயே முதலாக செய்தவன் இந்த வசந்தகுமார். நாங்குநேரி ஹைடெக் இண்டஸ்ட்ரியல் பார்க்கும் இந்தியாவிலே முதலாக செய்தவர் இந்த வசந்தகுமார். மிகுந்த நம்பிக்கையுடனும் எதிர்பார்ப்புடனும் தன்னை சட்டமன்றத்திற்குள் அனுப்பி வைத்த அத்தொகுதி மக்களுக்கு தன் சீரிய சேவைகளை அனைவரும் வியக்கும் வண்ணம் செய்தார் வசந்தகுமார். அவரின் மக்கள் பணி அவர் ஆழமாக நேசிக்கும் சோனியா காந்தி, ராகுல் காந்தி வரை போய் சேர்ந்தது. அவர்கள் வசந்தகுமாரின் அருமையான செயல்பாடுகளை பார்த்து சந்தோஷம் அடைந்தார்கள், நேரில் பாராட்டவும் செய்தார்கள். இது தவிர தமிழக காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவராக தன் பணியை சீரிய வகையில் ஆற்றியிருக்கிறார் வசந்தகுமார். தமிழக காங்கிரஸ் கட்சியின் வர்த்தக பிரிவின் தலைவராகவும் அவர் பல வருடங்கள் இருந்திருக்கிறார். வர்த்தக உலகத்தில் வசந்த் அண்ட் கோ மூலமாக மகத்தான வர்த்தகர்களின் அரசராக வலம் வந்த வசந்தகுமார் அரசியல் உலகிலும் தன் பெயரை அனைவரும் உச்சரிக்கும் வகையில் மக்கள் பணியை ஆற்றினார். இரண்டாயிரத்தி 8ஆம் வருடத்தில் வசந்தகுமார் தன் பெயரில் வசந்த் டிவி என்ற தொலைக்காட்சியை ஆரம்பித்தார். அன்னை சோனியா காந்தி அதை தொடங்கி வைத்தார்.
மக்கள் விரும்பக்கூடிய நிகழ்ச்சிகளை அளிக்கக்கூடிய பல்சுவை சேனல் என்ற பெயரை பெற்று 18வது வருடத்தில் வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது வசந்த் தொலைக்காட்சி. All my good wishes for the success of this new channel. ஒரு சாதாரண தொண்டன் குமரியிலே பிறந்து பெருந்தலைவர் காமராஜரின் இலவச கல்வியால் பயின்று இன்று மனிதனாக இருந்து காங்கிரஸ் கட்சிக்காக பாடுபட்டு கொண்டிருக்கின்ற என்னை அடையாளம் கண்டு வசந்தகுமாருக்கு இந்த அளவுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் உண்மையாக இந்த இயக்கத்திற்காக காங்கிரஸ் இயக்கத்திற்காக பணியாற்றுபவர்களுக்கு தலைமை என்றும் அந்த மதிப்பும் மரியாதையும் கொடுக்கும் என்பதை நிரூபித்து காட்டியிருக்கின்றார்கள். வெற்றி படிக்கட்டு என்ற பெயரில் 3 பகுதிகளை கொண்ட ஒரு நூலையும் எழுதியிருக்கிறார் வசந்தகுமார். அந்நூலின் முதல் பிரதியை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வெளியிட்டார். இன்றைய தலைமுறை அந்நூலை அவசியம் வாசிக்க வேண்டும். அந்த அளவிற்கு தன் பலவகைப்பட்ட எண்ணங்களையும் சிந்தனைகளையும் அதில் ஆழமாக எழுதியிருக்கிறார் வசந்தகுமார். அவரின் வாழ்க்கை பயணத்தையும் கடந்து வந்த பாதைகளையும் சாதனைகளையும் அதில் நாம் பார்க்கலாம். இரண்டாயிரத்தி 19ஆம் வருடத்தில் கன்னியாகுமரி தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினராக ஹெச் வசந்தகுமார் தேர்ந்தெடுக்கப்பட்டார். நாடாளுமன்றத்தில் தன் தொகுதிக்காக அவர் ஆற்றிய உரை அனைவரையும் கவர்ந்தது. அத்தொகுதியின் வளர்ச்சிக்காக பல கோரிக்கைகளை நாடாளுமன்றத்தில் வைத்தார் வசந்தகுமார். வசந்தகுமாருக்கு பெருந்தலைவர் காமராஜர் மீது அளவற்ற பக்தி. இளம் வயதிலேயே விரும்பி அவருடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டவராயிற்றே அவர். கிராமங்கள் தோறும் கல்வி சாலைகளை அமைத்து ஏழை எளிய மக்களெல்லாம் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற நோக்கத்தோடு பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் கல்வி சாலைகளை அமைத்தார்கள். இன்று உலகமே வியக்கும் வண்ணம் இந்திய திருநாடும் தமிழ் திருநாடும் இன்று புகழ்பெற்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அடிப்படை பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மீது வசந்தகுமாருக்கு பெரும் மதிப்பு மரியாதை. அவரை பற்றியும் அவரின் படங்களை பற்றியும் ஆர்வத்துடன் பேசுவதில் அவருக்கு எப்போதுமே விருப்பம். எல்லோரும் நாட்டுப்பற்று நாட்டுப்பற்று என்று சொன்னாலும் அந்த நாட்டுப்பற்று எல்லோர் மனதிலும் எல்லோர் உள்ளத்திலும் ஆழ பதிய வேண்டும் என்று பதித்து காட்டியவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். பழைய திரைப்பட பாடல்களை மிகவும் விரும்பி கேட்பார். வசந்த் தொலைக்காட்சியின் தேனருவி நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகும் பழைய பாடல்களை தினமும் கேட்பார். தன்னை நேசிக்கும் உள்ளங்களுக்கு மத்தியில் இருக்கும்போது அவர் மிகுந்த விருப்பத்துடன் பாடவும் செய்வார். பல கல்லூரிகளுக்கும் பயணித்து அவர் மாணவ மாணவிகளுக்கு முன்னால் சொற்பொழிவு ஆற்றி இருக்கிறார். அவர் பேசுவதை அனைவரும் விரும்பி கேட்பார்கள். நீங்கள் கல்லூரியை முடித்து போகின்ற நேரத்தில் என்ன கொண்டு போகின்றீர்கள்? That is also most important. நம்ப மாட்டீர்கள், 70 ரூபாய் சம்பளத்திலும் இதே சூட்டும் கோட்டும் போட்டுட்டு அலைந்தவன் இந்த வசந்தகுமார். 70 ரூபாய் சம்பளம், நான் இதே மாதிரி ட்ரெஸ் செய்து கொண்டிருந்தேன். இப்பொழுது எங்கள் பன்னீர்தாஸ் கேட்பார், நீ என்ன பன்னீர்தாசா என்று கேட்பார். அவரும் இதே ஆடையைத்தான் அணிவார். நான் உங்களைப் போல் வர வேண்டும் என்பதற்காக இப்படி அணிகிறேன் என்று எங்கள் குருவிடம் சொன்னேன். எங்கள் தலைவரிடம், எங்கள் பிஜேபி உரிமையாளரிடம் சொன்னேன், நானும் உங்களைப் போல் வர வேண்டும் என்பதற்காக உங்களையே நான் காப்பி அடிக்கிறேன் என்று சொன்னேன். வர்த்தக உலகில் மன்னராக வலம் வந்த அரசியல் உலகில் மக்கள் சேவகனாக சுறுசுறுப்பாக பணியாற்றிய ஹெச் வசந்தகுமார் சிறிதும் எதிர்பாராமல் 2020ஆம் வருடம் ஆகஸ்ட் 28ஆம் நாள் தன் 70வது வயதில் மரணத்தை தழுவிவிட்டார். ஒரு அருமையான நண்பரை இழந்துவிட்டோமே என்று அரசியல் கட்சியை சேர்ந்த தலைவர்களும் வேதனைப்பட்டு கலங்கினார்கள். வசந்தகுமாருக்கு ஒரு நினைவு மண்டபம் அவரின் சொந்த ஊரான அகஸ்தீஸ்வரத்தில் கட்டப்பட்டது. வசந்தகுமாரின் மனைவி தமிழ்ச்செல்வி, மகன்கள் விஜய் வசந்த், வினோத், மகள் தங்கமலர். இவர்கள் அனைவரும் சேர்ந்து
ஹெச் வசந்தகுமார் அவர்களின் பாதையில் வசந்த் அண்ட் கோவை நிர்வகித்து பார்த்துக் கொள்கிறார்கள். தன் தந்தை வசந்தகுமாருக்கு பின்னால் கன்னியாகுமரி தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினராக அவரின் மூத்த மகன் விஜய் வசந்த் தற்போது 2வது முறையாக இருக்கிறார். தங்கள் தந்தையின் லட்சியங்களை அவரின் வாரிசுகள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். பயணம் தொடர்கிறது. இன்று ஆகஸ்ட் 28 ஹெச் வசந்தகுமார் அவர்கள் இம்மண்ணை விட்டு நீங்கிய நாள். அந்த மகத்தான சாதனையாளரை நாம் நினைவு கூர்வோம். அவரின் வாழ்க்கையை ஒரு பாடமாக எடுத்து நாமும் பல சாதனைகளை படைப்போம். வாழ்க ஹெச் வசந்தகுமார். காலத்தின் வசந்தம் நீதானையா, நல்ல கருணையின் காவலன் முன் பேரையா. ஜாதிகள் வேதங்கள் ஏதுமின்றி நீ வாரி வழங்கும் வள்ளல் தானையா. கல்வியின் கண்களை திறந்து வைத்த கர்ம வீரரை போற்றும் பெருமகனே. காந்தியின் கொள்கையில் உயிர் மூச்சாய் கதரா